ரொம்ப சந்தோஷமா இருக்குது. விடுதலை பார்ட் 1 படம் வெளியில் வந்து எப்படி மக்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிச்சோ, உங்களுடைய வரவேற்பில் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக விடுதலை 1 அமைஞ்சிச்சு. உங்களுடைய சப்போர்ட் அந்த படத்துக்கு ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு. அதே போல் இந்த விடுதலை பார்ட் 2 படமும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிடித்த படமாகவும் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான படமாகவும் இந்த பார்ட் 2 அமையும் நான் நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமாக, நேச்சருக்கு ரொம்ப உண்மையாக இந்த படம் வந்திருக்குது. எல்லாருமே இந்த படத்தை உங்களால் கனெக்ட் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கமர்ஷியல், அதே கமர்ஷியலை தாண்டி இந்த படத்துக்குள்ள மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அரசியல் எல்லா விதத்திலுமே இந்த படம் ஒரு பிடித்த படமாகவும் திருப்திகரமான படமாகவும் எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக படம் முடிஞ்சு வரப்ப ஒரு பெயின்ஃபுல்லாக படமாக இது உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக படத்தை பாருங்கள். இல்லை, நான் திருச்சியில் மாமன் படம் என்னோட அடுத்த படம் மாமன், அது இந்த ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி திருச்சி என்னோட ரசிகர்கள், என் அண்ணன்கள், என்னோட அன்பு தம்பிக எல்லாருமே அது என்னோடய படங்கள் எல்லாத்துக்குமே அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது அவங்க படமாக நினச்சி கொண்டாடுறாங்க. அந்த வகையில் இந்த பார்ட் 2 படமும் இன்றைக்கி தேட்டருக்கு முன்னாடி என்னோடய ரசிகர்கள், அன்பு தம்பிகள், பொதுமக்கள் எல்லாருமே சேர்த்து ரொம்ப பெருசாக அதை கொண்டாடுறாங்க. கண்டிப்பாக அவங்க கொண்டாடுறதுக்கான படமாகவும் இது இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த நேரத்தில் என் ரசிகர்கள், அன்பு தம்பி எல்லாருக்கும் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். பொங்கல் உறுப்பினர்கள் நல்லது இல்லை, அது கண்டிப்பான கதை நாயனாக எல்லா படமும் வருது. கண்டிப்பாக அந்த கதை நாயனாக இல்லை நீங்கள் கண்டிப்பாக படம் பாருங்க தெரியும். முதல் படத்துக்குள்ள நான் இருந்து வாத்தியார் எல்லாமே எதிர்நோக்கி இருக்க வாத்தியார் யாருங்கிறது இந்த படத்தில் வாத்தியார் யாரோட வாழ்க்கை இருக்கும், நானும் இருப்பேன். முதல் 2 பார்ப்போம். மக்களுக்கு இதை பற்றி தான் தெரியுது. மக்களுடைய சப்போர்ட் பார்த்து இந்த படம் எல்லாருக்கும் மக்களுக்கு பிடிக்கட்டும். பார்ட் 3ன்றது இது வரைக்கும் அப்படி யாருமே கண்டிப்பாக நல்ல கதை அமைச்சா கண்டிப்பாக நான் ரெடின்னு ஹீரோவாகவே கண்டிப்பா தம்பி சொல்லட்டேன். எனக்கு தம்பி தானே எப்பவுமே ஹீரோ. ஆனா எங்க திருச்சி மண்ணுக்கு வந்திருக்கீங்க, எங்க மக்களோட பாசத்தை பத்தி என்ன சொல்றீங்க? எப்பவுமே எல்லா விதத்திலுமே திருச்சி மக்கள் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விதமாக தான் எப்பவுமே இருந்திருக்கு. அது எல்லா விதத்திலுமே சொல்றேன். எல்லா துறையிலும் சரி திருச்சி மக்கள் ஒரு தனித்துவம் அளிக்கிறாங்க. கண்டிப்பாக இங்கே வந்ததில் திருச்சி மக்களோட நம்ம இங்கே உள்ள தேட்டரில் சோனாமனா தேட்டரில் படம் பார்க்க வந்ததில் எனக்கு மகிழ்ச்சி. கண்டிப்பாக இப்போ நான் ஷூட்டிங் போகணும். நான் ஈவினிங் கண்டிப்பாக வந்து படம் பார்க்குறேன். இது நல்லா இருக்கு. நான் இதுவே போயிட்டு இருக்கேன். பார்ப்போம்.